நோயோட கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவர் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கும் பொழுது அவருக்கு ஆரோக்கியம் கிடைத்தா அது அவருக்கு யோகம். ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிமுறை கிடைத்தா அது அவருக்கு யோகம். நீண்ட நாளா இருந்த வழக்குல ஒருவருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சா அது அவருக்கு யோகம். இப்படி யோகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா செயல்படும். பொதுவா பெரும்பாலானவங்க பண வரவைத்தான் பெரிய யோகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம பண வரவு பத்தியே பார்ப்போம். அதையே யோகமா எடுத்துக்குவோம். சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருவருக்கு திடீர்னு பெரிய அளவு பணம் கிடைக்குது. இது யோகம்தான். பணம், கையிருப்பு பணம், இதை ஜாதகத்துல 2ஆம் பாவம் குறிக்குது. இந்த 2ஆம் பாவத்தை பணஸ்தானம் அல்லது தனஸ்தானம் இப்படி சொல்லலாம். ஒருவருடைய ஜாதகத்துல இந்த 2ஆம் பாவம் நல்ல வலுவா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு எதிர்பாராத அளவு பண வரவு கிடைக்கும்.